வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல சித்தி கேரக்டர்ல வில்லியா வர சாந்தினிய நம்மளால மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம சாந்தினி பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல ஃபேமஸ் ஆனாங்களோ இல்லையோ, ஜீ தமிழ் மூலமா கூமாப்பட்டி தங்கப்பாண்டி கூட நெறைய காசிப் பேசப்பட்டு ஃபேமஸ் ஆனவங்கன்னே அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில சாந்தினி வந்து எமோஷனலா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மாரி ஒரு மோசமான டீம யாராலயுமே பார்க்க முடியாது. ஏன்னா, அவங்களுடைய சொந்த ஆர்டிஸ்ட்டுக்கே ப்ராப்ளம் அப்படிங்கும்போது கூட அவங்க வந்து தலையிட்டு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல, ஹெல்ப் பண்ணல. அப்படி ஒரு மோசமான ஒர்க்கு அதாவது டீம் அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீர் விட்டு பேசியிருக்காங்க. எனக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் அண்ட் ஆதரவு எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸ்டில் நவ் நான் அதனால தான் வந்து ஓடிட்டுருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். சம்வாட் நானும் எனக்காக ஒரு சின்ன ரசிகர்கள் கூட்டத்த சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து நான் தெரிஞ்சுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நேர்ந்த அந்த பெரிய சோகத்த பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாந்தினி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஃபேன் பேஜை கிரியேட் பண்ண போயி, அது ஒரு மிஸ்டேக்கா போய் எனக்கு 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கிடைச்சிருக்குது. அதுக்கு வந்து நான் ஜியோ ஹாட்ஸ்டார் கிட்டயே பேசினேன். நான் வந்து உங்க டீம் தான், உங்க டீம்ல சேர்ந்த ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆனா என்னுடைய டிஜிட்டல் ஹெட் அதாவது பாண்டியன் ஸ்டோர்ஸோட டிஜிட்டல் ஹெட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க நினைச்சிருந்தா இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை எனக்கு நீக்கி குடுத்துருக்கலாம். பட் அவங்களுடைய ஸ்டார் தான், அவங்களுடைய டீம்ல ஒர்க் பண்ற பொண்ணு தான் அப்படின்னு கொஞ்சம் கூட அந்த ஒரு இது இல்லாம ரொம்பவும் மோசமா பிஹேவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நல்லாவே தெரியுது, இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. பட் ஆனா அந்த டீம்ல ஒர்க் பண்ற பொண்ணு அப்படின்னு கூட சொல்லி கூட அந்த விஷயத்துக்கு அவங்க எந்த விதமான ரியாக்டும் பண்ணல அப்படிங்கிறதா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கர் ரிமூவ் பண்ணிட்டேன். நான் இப்போ மெட்டா கூடயும் பேசிட்டு தான் இருக்கேன். ஜியோ ஹாட்ஸ்டாருக்கும் என்னுடைய மெயில் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆக்சுவலா ஒரு ஃபேன் பேஜ் கிரியேட் பண்ண போய் ஏற்பட்ட இஷ்யூனால இப்போ எனக்கு அந்த பேஜும் கிரியேட் பண்ண முடியல, கொலாபரேஷனும் பண்ண முடியல. ஒரு என்னுடைய சேனலே போற அந்த நிலைமையில இருக்குது. ஏன்னா 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்கு. 3மே எனக்கு வந்துருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. நான் இந்த 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 விஷயம் தொடர்பா டீம் கிட்ட நான் நெறைய தடவ சொல்லிட்டேன். உங்க டீம சேர்ந்த பொண்ணு தான். ஆக்சுவலா நான் வந்து விஜய் டிவில நெறைய சீரியல் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு வந்து எந்த சீரியலுமே செட் ஆகல. மேபி நான் பண்ணுன ரோல் அப்படியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் வந்து எனக்கு இந்த யூடியூப் சேனல் மூலமாவும் கூமாப்பட்டி தங்கப்பாண்டி கூட நிறைய ஷோஸ் பண்ணது அப்புறம் தான் எனக்கு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சது. என்னையும் கூமாப்பட்டி தங்கப்பாண்டியும் சேர்ந்து நிறைய காசிப்ஸ் வந்திருக்குது. பட் அதை பற்றி நான் வந்து பெருசாக எடுத்துக்கிட்டது கிடையாது. மக்களோட அந்த கற்பனைக்கு நம்மளால அணை போட முடியாது, அந்த மாதிரி தான். அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து என்னுடைய நல்ல ஒரு ஃப்ரெண்டு, அதாவது ஒரு சினி ஃபீல்டை தாண்டின ஒரு ஒரு மேஜிக்கான பர்சன் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு வந்து உண்மையாலுமே ஒருத்தரோட நட்பு கிடைச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு அந்த நண்பர் வந்து ரொம்ப லாயலா இருக்கிற பட்சத்துல, அந்த நட்பு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கிற பட்சத்துல, கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு மேஜிக்க கிரியேட் பண்ணும். அப்படிதான் வந்து அவர் கூட எனக்கு ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆச்சு. எனக்கு வந்து இந்த சினி சொசைட்டிய தாண்டின ஒரு நல்ல நண்பர் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவருக்கும் எனக்கும் இருக்கிறது அளவு கடந்த நட்பு மட்டுமே தவிர, நீங்க நினைக்கிற உங்களுடைய கற்பனைக்கு தகுந்த மாரி எந்த விஷயமும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த விஷயத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. மேபி என்னுடைய சேனலே போயிட்டா கூட எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க உங்களுடைய ஆதரவ தான் நான் இப்ப கேட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு லாஸ்ட் வரைக்கும் குடுங்க. அது எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி சாந்தினி பேசியிருக்கிற அந்த எமோஷனலான வீடியோ வந்து இப்போ சோஷியல் மீடியால ரொம்பவும் வைரலா போயிட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு வந்து மேபி விஜய் டிவில நெறைய மெம்பர்ஸ் இருந்து கூட சொந்த டீம்ல இருக்கிற ஒரு பெர்சனுக்கே ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஐ மீன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை இன்னைக்கு விஜய் டிவி மேல வச்சிருக்கிற ஒரு முதல் நபரா சாந்தினி இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான தகவலா இருக்கு.